ஹலோ மக்களே, ஆகஸ்ட் 27 சலங்கையோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லக்கி சீரியல் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க ககனும் பூமியும் பார்த்தா காட்டுக்குள்ள இன்னமும் சுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எஸ்பி சூர்யாவும் விடுறதா இல்ல, அவரும் நிறைய கான்ஸ்டபிள்ஸோட மேல வீசி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க யாருக்குன்னே பார்த்தா நம்ம பூமி காலில் வேற அடிபட்டுருச்சு. அவங்களால இப்ப நடக்க கூட முடியல. இந்த நேரத்துலயும் ககன் பூமியை பாதுகாக்கிறதுக்காண்டி அங்க இங்கன்னு 2 பேரும் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உடனேதான் பூமிக்கு கோபம் வருது. அதோட ககனுக்கு புரிய வைக்கணும்னு முயற்சி பண்றாங்க. மாமா, உங்க மேல எந்த தப்புமே இல்ல, நம்ம எந்த தப்பும் செய்யல, இருந்தும் நம்ம எதுக்கு அந்த எஸ்பி சூராக்கு பயந்து இந்த காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறதா? இப்படி நம்ம வாழ்க்கை ஃபுல்லா அவனுக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதா? நம்ம மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத நிரூபிக்கணுமே தவிர இப்படி மறைஞ்சு வாழ்ந்து என்ன கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. உங்களை நம்பி சாரதாத்த வீட்டுல இருக்கிறாங்க, உங்க தங்கச்சி பூர்ணி இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்றது? அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம இப்ப அவங்க பக்கத்துலயும் நீங்க இல்ல, அவங்களே ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பூமி சொல்லிட்டு இருக்கவோ, நம்ம ககனும் ஆமா, இந்த எஸ்பி சூர்யா என் மேல இருக்கிற பகையில தான் என்ன பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இந்த தப்புக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறத நான் இந்த உலகத்துக்கு புரிய வைக்கணும். அதுக்கு ஒரே வழி, இந்த எஸ்பி சூர்யாவை விட ஒரு உயர்ந்த அதிகாரியை பார்த்து அவங்க கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சரணடைஞ்சாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ககனும் பூமியும் பேசிட்டு இருக்கிறாங்க. என் தங்கச்சி பாவம், என் அம்மாவும் பாவம், அவங்க நான் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்க என்ன தேடிட்டு இருப்பாங்க, நான் இப்படியே எவ்வளவு நாள் ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்க முடியும்? நான் இப்பவே போய் பெரிய அதிகாரியை பார்த்து அவங்க கிட்ட சரணடைகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மாமா நானும் உங்ககிட்ட இருந்து ஆசைப்பட்டேன், இதுதான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே ககன் எந்திக்கிறாரு. உடனே பூமி எந்திக்க முயற்சி பண்றாங்க. அந்த நாள்ல பார்த்தா அவங்க கால் அடிபட்டிருக்கனால எந்திரிக்க முடியல. உடனே ஐயோ பூமி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறாரு. மாமா, இதை விட பெரிய காயங்களே நான் பார்த்துட்டேன், இது என்ன பெரிய வழியை எனக்கு கொடுத்துட போதும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து 2 பேரும் எமோஷனலா பேசிட்டு நம்ம பூமியை கூட்டிக்கிட்டு அப்படியே இவர் ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. நம்ம ககன் ஒரு எப்படிங்கிறது தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. இங்க அப்படியே பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல நம்ம கேபி சாரதான்னு சாரதா பேரையே முணங்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஆனா கண் முழிக்கல, இன்னும் கான்சியஸ்னஸ் வரல, ஆனாலும் சாரதா பேரே முழங்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்க்க மீராக்கோ கோவம் ரொம்ப வருது. உங்களுக்காக பார்த்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது நானே, இங்க இருந்து நீங்க அந்த குடும்பத்து மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா அந்த சாரதா பேரே உச்சரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி கோவம் வருது. சரியும் அப்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துடுறாரு. அவரும் பார்த்துட்டு அப்பாவோட இந்த நிலைமையை பார்த்து, அம்மா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாம்மா, எதுக்குமா இப்பவும் நீங்க பிடிவாதம் புடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. டேய், என்னடா பண்ணணுங்கிற? இப்போ என்னோட புருஷனை அவளுக்கு கூட பங்கு போடணும்னு நினைக்கிறேன், அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என் புருஷன் எனக்கு மட்டும்தான். நான் அம்மா இப்போ அப்பாவுக்கு தேவையானது காதல் தான், அப்படி அன்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நான் அவர் மேல உயிரே வைக்கலையா? நான் என்னோட வாழ்க்கையை அவர் தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் என்னோட கடவுளா நினைக்கிறேன், என்னோட ஒட்டுமொத்த காதலும் அவர் தான் நினைக்கிறேன், அவர் இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறேன். அது உனக்கு பெருசா தெரியலையா? ஐயோ அம்மா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா நீங்க பணத்தால சரி பண்ண முடியும், இந்த டாக்டரால சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனா நான் பேசுறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க எவ்வளவுதான் அப்பா மேல அன்பு வச்சாலும் பாசம் வச்சாலும் அப்பாக்கு இப்ப தேவை நீங்க உங்க காசோ பணமோ இல்ல நீங்களோ இல்ல. அப்பாக்கு இப்ப தேவை சாரதா பெரியமா. அவங்க வந்தா மட்டும்தான் இது சரி பண்ண முடியும். அது முடியாது. அவங்கள கண்டிப்பா நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவளை நான் பார்க்க எந்த நேரத்திலையும் நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீரா சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. அம்மா, இப்ப நீங்க உங்க வீராப்பு முக்கியமா இல்ல அப்பாவோட உயிர் உங்களுக்கு முக்கியமா? இப்ப உங்களோட கோபம் முக்கியமா இல்ல அப்பாவை காப்பாற்ற வேண்டியது முக்கியமா? எதை நீங்க தான் முடிவு பண்ணணுமா? இப்படி நீங்க வீராப்பு போட்டு இந்த மாதிரி அப்பாவுக்கு இப்ப ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சி காலத்துக்கும் உங்க கூட தான் இருக்கும். அப்போ உங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்குமா? அப்ப காலம் ஃபுல்லா அப்பாவை கொன்னது நீங்க தானே, அப்ப நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? சரி அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லி இவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்னமா, நான் இப்பவும் சொல்றேன், பெரியமா வந்தாதாம இதுக்கு ஒரு விரிவு காலம் வரும், பெரியமா வந்தா மட்டும்தான் அப்பாவால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரியும் புரிய வைக்க முயற்சி பண்றாரு. அடுத்து டாக்டர் வராரு, செக் பண்றாரு. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல, இவரை அப்படியேதான் இருக்காரு, இருக்க மோசமா தான் நிலைமை போயிட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன், அவர் யார் பேரை முழுங்குறாரோ அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன், அவங்கள கூட்டிட்டு வந்தீங்களான்னு கேக்குறாரு. இல்ல டாக்டர் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அவங்கள கூட்டிட்டு அவங்க கிட்ட பேச வைங்க, அப்பனாதான் இவர் கண் முழிப்பாருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே கேட்டீங்களாமா, இப்பவாச்சு திருந்துங்கம்மா, இப்பவாச்சும் புரிஞ்சுக்கோங்க, பெரியமா இங்க வந்தா மட்டும்தான் அப்பாவை காப்பாற்ற முடியும். உங்க கோவத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு இவ்வளவு சரியும் சந்தோஷமா போறாரு. அங்கதான் ஆப்பு வைக்கிறாங்க நம்ம மீரா. சரி ஒரு நிமிஷம், என்னம்மா
இங்க பாரு, நான் வந்து இப்போ உன் அப்பா உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக மட்டும்தான் அவளை இங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு அனுமதிக்கிறேனே தவிர வேற எதுக்காகவும் இல்ல. அவ இங்க வரலாம், ஆனா உன் அப்பா எப்ப கண் முழிக்கிறாரோ அப்ப அவ இந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்கக்கூடாது. அவ இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போய்கிட்டே இருக்கணும். உன் அப்பாவுக்கு சரியாற வரைக்கும் தான் இவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒண்ணு சரியும் வந்து சரி நான் இதெல்லாம் சொல்லியே பெரியமாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோவத்துல போறாங்க. இங்க பார்த்தா சரச்சந்திர வந்து இப்போ ககன் பூமி இருக்கிற அதே காட்டுக்கு அவரும் வந்துடுறாரு. அவரும் வந்து எஸ்பி சூர்யாவுக்கு வந்து போன் பண்றாரு. எஸ்பி சூர்யா வந்து நிறைய கான்ஸ்டபிள்ஸ் 4-5 இல்ல 10-15 கான்ஸ்டபிள்ஸ் வச்சிருக்கிறாரு. வலை வீசி ககன் பூமியை தேடுறதுக்காண்டி வலை வீசி எல்லா கான்ஸ்டபிளையும் அனுப்புறாரு. இந்த நேரத்துல சரச்சந்திரா போன் பண்ணவும் என்ன உனக்கு அவங்க கிடைச்சாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சார், நான் இன்னும் அவங்கள கண்டே பிடிக்க முடியல. ஆனா இந்த காட்டுலதான் எங்கேயும் இருக்காங்க. கண்டிப்பா இந்த காட்டை விட்டு அவங்களால எங்கேயும் தப்பிச்சு போகவே முடியாது. கண்டிப்பா கூடிய சீக்கிரமே நான் பிடிச்சிருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நானும் இப்ப இதே காட்டுலதான் இருக்கேன். இங்க பாரு, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த ககனை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அவனை சுட்டு கொன்னுக்கோ இல்ல அவனை புடிச்சிட்டு போவியோ, அவனை என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா என் பொண்ணு பூமிக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது. அவன் மேல ஒரு துரும்பு கூட படக்கூடாது. என் பொண்ணு பூமி பத்திரமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். புரிஞ்சுதா உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார், எனக்கு புரியுது சார். என் கண்ணில் அந்த ககன் மாட்டினாலும் நான் அவனை சுட்டு கொண்டுறேன். உங்க கண்ணில் அந்த ககன் மாட்டினாலும் நீங்க சுட்டு கொண்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அதை சொல்லவே தேவையில்லை. என் பொண்ணு வாழ்க்கைய சீரழிச்சு அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். இவ்வளவு டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் என் பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானா, அவனை என்ன நான் சும்மா விடுவேனா? அவன் என் கண்ணில் சிக்கினாலும் அவனை நீ சுட்டு கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லி சரச்சந்திராவோ ஒரே காட்டுக்குள்ளதான் இப்ப 3 பேரும் இருக்கிறாங்க. ககன் பூமி ஒரு பக்கம் இருக்கிறாங்க, எஸ்பி சூர்யா அவங்க போலீஸ் அவங்க ஒரு குரூப்பா இருக்கிறாங்க. சரச்சந்திராவும் அவரோட துப்பாக்கி எடுத்துட்டு காரை எடுத்துட்டு அவரும் இப்போ அதே காட்டுக்குள்ளதான் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் இப்படி இருக்க இப்ப ககன் பூமி வந்து இத எப்படியாவது ஒரு பெரிய ஆபீசரை போய் சந்திக்கணும்னு முயற்சி பண்றாங்கல்ல. அதுக்கு முதல்ல இந்த காட்டை விட்டு அவங்க வெளியே போகணும். அதுவும் யாரு கண்ணில் படாம போகணும். அதுதானே ட்விஸ்ட், பெரிய ஹைலைட் அதுதானே. அதனால என்ன பண்றாங்க, ககன் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு இலத்தலையெல்லாம் இருக்கும்ல, அதை அப்படியே ஒரு செவுறு மாதிரி கிரியேட் பண்றாரு. ஒரு கம்பி இதெல்லாம் வச்சு கட்டை இதெல்லாம் வச்சு கட்டிடுறாரு. அப்படியே அவங்க வந்து மரத்துக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பெரிய போர்டு அளவுக்கு அந்த மாதிரி கீழே வந்து மேல வர அவங்க ஹைட்டு வரைக்கும் சைஸ் வரைக்கும் அந்த மாதிரி பண்ணி வச்சிடுறாங்க. பண்ணி வச்ச உடனே 2 பேரும் எப்படி மாமா உங்களுக்கு எங்கேயோ ஒரு அறிவு இருக்கு போலயே, பரவாயில்லையே மாமா, தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே அழகானது இதை பண்ணிருக்கீங்களே. ஆமா இங்க பாரு, அதுக்கெல்லாம் கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணணும். இப்படி நீ லொடலோடன்னு பேசிக்கிட்டே இருந்தா ஐயோ மாமா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும்ல, அதுக்காக தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பூமியும் ககனும் செல்ல சண்டைகள் போட்டுக்கிட்டு அந்த இதை வந்து தூக்கிக்கிட்டு, அதுவே ஒரு பெரிய செவுறு மாதிரிதான் இருக்கு. அது செவுறு மாதிரி அந்த இலதலையெல்லாம் வச்சு கட்டி இருக்கிறாங்க. இவங்க வந்து இந்த சைடு இருக்கிறாங்க. ஏதாவது போலீஸ் வந்தாங்கன்னா இவங்க இந்த சைடு மறைஞ்சுப்பாங்கல்ல, மறைஞ்சிட்டு அப்படியே இலை அசைகிற மாதிரி தான் இருக்கும். அதனால அவங்க போலீஸ் வந்தாங்கன்னா அங்கேயே நின்றுவாங்க. இங்க பார்த்தா கான்ஸ்டபிள் எல்லாம் நிறைய கான்ஸ்டபிள் வந்துட்டாங்கல்ல, அப்படியே வலை வீசி தேடிட்டே இருக்கிறாங்க. இவங்க கான்ஸ்டபிளை பார்த்தோம்னா அப்படியே அந்த இலத்தலைக்கு பின்னாடி நின்னுடுறாங்க. தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு ஏதோ ஒரு மரம் மாதிரி இலத்தலை மாதிரி தான் தெரியும். ஆனா நமக்கு தான் தெரியும் இந்த சைடு ககன் பூமி வந்து அதை தான் கிரியேட் பண்ணி அதுல போய்கிட்டே நடந்து இவங்க தப்பிச்சு ஓடுறதுக்காண்டி அந்த இலதலையை தூக்கிட்டு இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. நீண்ட பயணமும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல கான்ஸ்டபிள் வராரு, அவங்க கண்ணில் மண்ணை தூவி விட்டு அங்கேயே நின்னுக்கிறாங்க கொஞ்ச நேரம். யாராவது கான்ஸ்டபிள் இல்ல போலீஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா அந்த இலதலையை அப்படியே நிப்பாட்டிட்டு இவங்க கீழே உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் இப்படியே தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து எஸ்பி சூர்யாவும் வந்து நிக்கிறதா இல்ல, வலை வீசி அவரும் வந்து அவர் பங்குக்கு அங்கங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கிறாரு. இங்க பார்த்தா நம்ம செரி வந்து சாரதாவை பாக்குறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு கோயிலுக்குள்ள ஃபுல்லா தேடிட்டே இருக்கிறாங்க. பெரியமா இங்க தானே வரேன்னு சொன்னாங்க, எங்க ஆளை காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது ஐயர்கிட்டே வந்து கேக்குறாங்க, இங்க பெரியமா வந்தாங்களா, நீங்க பாத்தீங்களா, அவங்க பேரு சாரதா அப்படின்னு சொல்றாங்க. ஓ அவங்களா தம்பி, ஓ அவங்களா, அவங்க புருஷனுக்கு ஏதோ ரொம்ப உடம்பு முடியல, அவர் கண்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடினமான வேண்டுதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த பொண்ணா கேக்குறீங்க. அவங்கள பார்க்க அப்படியே அந்த சிவன் பார்வதி தேவி வந்து அவங்க ஹஸ்பண்டுக்காக போராடினதுதான் எனக்கு ஞாபகம் வருது. சாவித்திரி கதையை சொல்றாரு. இப்படி எக்ஸாம்பிளுக்கு நிறைய கதையை சொல்லிட்டே இருக்கிறாரு. அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் போராடி சிவனுக்கு வந்து 108 குடம் தண்ணி ஊத்தி அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க, பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த பொண்ணா கேக்குறீங்க. அங்க வாசல்ல ஒரு சிவலிங்கம் இருக்கும், அங்கதான் இருப்பாங்க, நீ போ அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களும் வாசல்ல வராரு. சிவலிங்கம் மேல பார்த்தா இவங்க அப்படியே அழுது மயக்கம் நிலைமைக்கு வந்துடுறாங்க. நம்ம சாரதா வந்து மயங்கிட்டே இருப்பாங்க. ஐயோ பெரியமா என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் தண்ணி கொறிட்டு வந்து மூஞ்சில அடிச்சு, பெரியமா என்ன பாருங்க, சரி என்னாச்சு, எப்படி இருக்காரு, இப்போ உன் அப்பா நல்லா இருக்காருல்ல, அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல, போலீஸ் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, அவரு கடினமான கண்டத்தை தாண்டிட்டாங்கல்ல, இப்ப அவர் நல்லா இருக்கல்ல, சொல்லு சரின்னு ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. ஐயோ பெரியமா, நீங்க இவ்வளவு வேண்டுதல் பண்ணதுனாலதான் அப்பா அங்க கண் முழிச்சிட்டாரு. நீங்க உங்களை பாக்குறதுக்காக தான் நான் உங்க அப்பாவை பாக்குறதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். சரி
சரி வா சரி போலாம் அப்படின்னு சொல்லி கையடிச்சு கூட்டிட்டு போகிற பாக்குறாங்க. உடனே சரி பெரியமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு பெரியமா அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சரி சொல்லு. நீங்க அப்பா கண் முழிக்கிற வரைக்கும் தான் அங்க இருக்கணும், கண் முழிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. இதை கேட்டோன்னே அப்படியே சாரதாக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாரு, அவரு என்னோட கட்டின புருஷன், நாங்க வந்து இந்த உலகத்து சாட்சியா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் அவர் மேல உயிரே வச்சிருக்கேன். இருந்தாலும் அவரை வந்து பக்கத்துல இருந்து பாத்துக்கிற உரிமை எனக்கு இல்ல. தூரத்துல இருந்து அவர் நல்லா இருக்காரா, தூரத்துல இருந்து பாக்குற அருமை தான் எனக்கு இருக்கு. நான் அவர் மேல உயிரே வச்சிருக்கேன். இருந்தாலும் பாரு, இந்த கடவுள் என்ன பிரிச்சு வச்சிருக்கிறாரு. இதுதான் என் வாழ்க்கையோட விதியா, இதுதான் எனக்கு கிடைச்ச இதுவா? எல்லாரும் அவங்க புருஷன் பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ்வாங்க. ஆனா நான் என் புருஷன் நல்லா இருக்காங்கிறதே நான் வந்து தூரத்துல இருந்து பார்த்து ரசிச்சுக்கணும். அதுதானே எனக்கு புரியுது. சரி எனக்கு புரியுது, நான் வெளியே வந்துருவேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்க பெரியமான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க இந்த சரி வந்து இங்க சாரதா வந்து கூட்டிட்டு போறாங்க. இங்க வந்து பார்த்தா இப்ப எஸ்பி சூர்யா வந்து அவர் பார்க்க தனியா தேடிட்டு இருக்காருல்ல, அவரும் வந்து அந்த காட்டுக்குள்ள அங்கேயும் தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அது இளத்தலை மேல இவங்க ககன் பூமி இருக்கிறாங்கல்ல, கரெக்டா அந்த இளத்தலை கிட்டே வந்துடுறாரு. அவர் வந்து ரொம்ப மண்டை சூடாகி சிகரெட் குடிக்கிறதுக்காக வர்றாரு. சிகரெட் குடிச்சிட்டு தேடிட்டே இருக்கிறாரு. உடனே சிகரெட் குடிச்சோன்னே இந்த கரெக்டா அந்த அவங்க என்ன சொல்றது, இந்த இலத்தலைக்கு பின்னாடி இந்த சைடு முன்னாடி பார்த்தா நம்ம எஸ்பி சூர்யா இருக்கிறாரு, பின்னாடி பார்த்தா ககன் பூமி இருக்கிறாங்க. இடையில அந்த இலத்தலை செவ்வறு மாதிரி கட்டியிருக்காங்களா, அது மட்டும் தான் இருக்குது. இவர் வேற அந்த கம்பை இப்படி புடிச்சுக்கிட்டு தான் சிகரெட் புடிச்சிட்டு இருக்கிறாரு. உடனே ஐயோ இவன் வேற இங்க வந்துட்டானே அப்படின்னு சொல்லி ககன் பூமி வந்து சைக்கிள்லயே பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா அவர் வந்து சிகரெட் குடிக்கிறதுனால நம்ம பூமிக்கு வந்து அது மூக்குல ஏறுது. உடனே தும்மல் போட வராங்க. உடனே ககன் வந்து காப்பாத்துறாங்க. தும்மல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பூமி பிடிச்சி வச்சிடுறாரு. உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா இவர் வந்து எஸ்பி சூர்யா வந்து தப்பிச்சு போயிடுறாரு. அவங்க வந்து அங்க தேடுறதுக்காக போயிடுறாரு. நம்ம ககன் பூமி வந்து எஸ்பி சூர்யா கிட்ட இருந்து தப்பிச்சு இங்கே அங்கேன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. திரும்பியும் அந்த இலத்தலையை தூக்கிட்டு அப்படியே மரம் செய்யற மாதிரி அசைஞ்சு வந்துகிட்டே இருக்கிறாங்க. மெயின் ரோட் கிட்டே வந்துட்டாங்க. மெயின் ரோட் கிட்டே வந்துட்டு என்ன ஒரு ஆட்டோக்காரர் நிக்கிறாரு. என்னது இது மரம் அசைஞ்சு வருதுன்னு சொல்லி அவர் ரொம்ப பயந்து போய் நிக்கிறாரு. உடனே அதுக்கு அடுத்து அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம், நாங்க மனுஷங்க தான், நாங்க மரம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன தம்பி என்ன ஆச்சு, எதுக்கு நீங்க 2 பேரும் இப்படி வந்துட்டு இருக்கிறீங்க? சரி இப்போ அர்ஜென்ட்டா நாங்க எங்களை மெயின் ரோட்ல விட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுறாரு ககன். சரிங்க தம்பி வாங்க, நான் ட்ரிப்புக்கு தானே வந்திருக்கேன், வாங்க விடலாமே அப்படின்னு சொல்லி ககன் பூமி ஏத்திக்கிறாரு. உங்க 2 பேத்தையும் பார்க்க அப்படியே லட்சணமா இருக்கீங்க, நீங்க அப்படியே ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க, உங்க 2 பேர் பொருத்தமும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டோக்காரரும் வந்து நல்லபடியா வந்து ககன் பூமி கிட்ட பேசிட்டே இருக்காரு. ஆனா ககனுக்கு வந்து சுத்தமா இவர் பிடிக்கவே இல்லை. இந்த ஆட்டோக்காரரை ஒரு கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இவர் பட்ட இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி கொஞ்சம் எரிச்சல் பண்றாரு. பூமி வந்து விளையாட்டா இருக்கிறாங்க. இன்னும் யாரு இவரை எதுவுமே தெரியாம அவர்கிட்ட சும்மா பேசிக்கிட்டு வம்பு இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா அந்த ஆட்டோ டிரைவர் வந்துட்டு ஆட்டோக்குள்ள உட்காந்துட்டு என்னம்மா நீ எவ்வளவு சிரிச்ச முகமா சீதேவியா இருக்க, உன் புருஷன் என்னமா இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காரு, அப்படி எதுவும் பிரச்சனையா என்ன? ஆமா கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்கே இப்படியா? சரி இப்ப எங்க போகணும், நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி சும்மா பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறாரு. இங்க ஜோடி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பூமியும் ஒண்ணு கேட்டுட்டே இருக்கிறாங்க. உடனே ககன் வந்து திட்டுறாரு. ஏய் அவருக்கு யாரு என்னன்னே தெரியல, எதுக்காக நீ அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்க, பேசாம இருக்க மாட்டியா அப்படி. ஐயோ மாமா அவர் பாருங்க, அவர் முகத்தை பாருங்க, அவர் பார்த்தாலே தெரியலையா அவர் நல்லவர் தானே, நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க? நீங்க சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி உங்க பேர் என்னன்னா, உங்களுக்கு எந்த ஊரு, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பூமி வந்து அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட ஒவ்வொரு விஷயமா கேட்டுட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா இவரும் வந்து பேசிக்கிட்டே வராரு. பேசாம வரப்போறியா என்னன்னு ககன் வேற திட்டிட்டு இருக்காரு பூமியா. உடனே எதுக்கு தம்பி இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு சொல்லி ஆட்டோ டிரைவரும் வந்து பேசிட்டே இருக்கிறாரு. அடுத்து பார்த்தா இந்த ஆட்டோ டிரைவர் வந்து என்ன பண்றாரு, திரும்பி காட்டுக்குள்ள போற மாதிரி வந்துகிட்டே இருக்கிறாரு. உடனே ககனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. நிறுத்து, நீ எந்த ரூட்ல போற, நீ ஏதோ தப்பான ரூட்ல போற மாதிரி இருக்கு, இது ஒண்ணும் மெயின் ரோட்டுக்கு போகிற வழி இல்லையே, நீ ஏதோ தப்பு பண்றேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி இவ்வளவு வந்து கோவப்பட, உடனே ஐயோ தம்பி நான் இந்த ஊர்ல வளர்ந்து பிறந்து இங்கதான் இருக்கேன், எனக்கு தெரியாதா, இதுதான் குறுக்கு பாதை தம்பி, இந்த வழியா போனா சீக்கிரமே மெயின் ரோட்டை புடிச்சிடலாம், அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஏதோ சரியா படலன்னு ககன் சொல்ல, ஐயோ மாமா உங்களுக்கு எதுலனால சந்தேகம் தானா, விடுங்க, அவங்க இங்கேதான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதா எந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு,
நீங்க விடுங்க, நீங்க போங்கண்ணா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. நேரா எங்க போறாங்கன்னு பார்த்தா எஸ்பி சூர்யாவோட ஆளுதான் அவரு. எஸ்பி சூர்யாவோட கான்செப்ட் தான் அவரு. ஒரு பொய்யா ஒரு வேடம் போட்டுட்டு ஆட்டோ டிரைவர் மாதிரி நடிச்சுட்டு இவங்களை பிடிக்கிறதுக்காக தான் மெயின் ரோட்டுக்கு வந்தா தப்பிச்சு போவாங்கன்னு சொல்லி பிடிக்கிறதுக்காக எஸ்பி சூர்யா செட் பண்ண ஆளுதான் அவங்க. நேரா உங்களுக்கு நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது இறங்க வேண்டிய இடமான்னு சொல்லி ஆட்டோ விட்டு 2 பேரும் தலைய தொங்க விட்டு பார்த்தா எஸ்பி சூர்யா அப்படியே அவங்க கேங் ஆஃப் போலீஸோட நின்றுட்டு இருக்கிறாரு. உடனே அதுக்கடுத்து பச்சை துரோகின்னு புடிச்சு திட்டிட்டு இருக்க. இந்த நேரா ஆட்டோ டிரைவர் போய் நேரா இறங்கி எஸ்பி சூர்யா கூட சேர்ந்துக்கிறாரு. உடனே துரோகி, நீ எல்லாம் நல்லவனாடா, உன்னை போய் நம்பின பாரு. ஹலோ, நான் போலீஸ், நான் ஒன்னும் ஆட்டோ டிரைவர் கிடையாது, நான் அவரோட ஆளு. உங்களை பிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நாங்க நடிச்சுட்டு உன்னை பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணோம் நாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன ககன், என்கிட்ட வந்து தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சியா? எப்படி உன்னை பிளான் போட்டு தூக்குன பாத்தியா? என்ன பூமி இதெல்லாம்? இங்க பாரு சூர்யா, ஒழுங்கா நீயே வந்து அரெஸ்ட் ஆயிரு, இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து சுட வராரு. உடனே சூர்யா, நீ பண்றது ரொம்ப தப்பு, நீ தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி பூமி வந்து முன்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. ககனம் வந்து கூச்சல்ல கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தா இவரு அடிப்படி சண்டே வருது. நம்ம 2 பேத்துக்கும், ககனுக்கும் எஸ்பி சூர்யாவுக்கும் அடிப்படி சண்டே வருது. அடுத்து என்ன பண்றாரு, எஸ்பி சூர்யா வந்து துப்பாக்கி எடுத்து சுடுறாரு. நம்ம ககனை தான் ஷூட் பண்றாரு. ஆனா நம்ம பூமி நீதி தேவதை மாதிரி இடையில வந்து அவங்க அந்த குண்டை வாங்கிக்கிறாங்க, வயிற்றுல வாங்கிக்கிறாங்க. அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. பூமி என்னாச்சு, பூமி உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி இங்க நம்ம ககனம் பதற, என்ன பாரு பூமி, என்ன பாரு அப்படின்னு சொல்ல, மாமா எத்தனை பேருக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும், உங்களை நான் உயிருக்கு உயிரா காதலிச்சேன், இப்ப என்னோட உயிர் போகும்போது கூட நான் உங்க மடியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் செத்தே போக போறேன்னு பூமி வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. உங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். இங்க பூமிக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லி பதறிட்டு இருக்கிற நம்ம ககனை மடியில போட்டு வச்சு கனத்தர பூமின்னு அழுதுட்டு இருக்கிறாரு ககன். இவர் எஸ்பி சூர்யா என்ன பண்றாரு, கான்ஸ்டபிள் எல்லாம் அனுப்பிட்டே அந்த ககனை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த கான்ஸ்டபிளோ ககனை அப்படியே அலைக்கா 4-5 கான்ஸ்டபிள் 5-6 கான்ஸ்டபிள் போய் தூக்கிட்டு வராங்க. உடனே விடுங்கன்னு இவரும் போராடுறாரு. ஆனா வந்து அவர் ஃபுல்லா பூமி மேல இருக்காரு. அப்படி தரன்னு இழுத்துட்டே வராங்க, எல்லாத்தையும் தள்ளி விட்டுறாங்க. உடனே பாதி தூரம் வந்து எல்லா கான்ஸ்டபிளையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு திரும்ப பூமியை தூக்குறதுக்காக ஓடுறாரு. உடனே டேய் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்பி சூர்யா வந்து அடித்தடி பண்றாரு. டேய் உன்னை சும்மாவே விட மாட்டான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா கான்ஸ்டபிள், எஸ்பி சூர்யா, அந்த ஆட்டோ டிரைவர்னு பிடிச்சி எல்லாரையும் லெப்ட் வாங்கி விட்டுறாரு. லெப்ட் ரைட்டுன்னு அடி பின்னி வெளுத்து எடுத்துடுறாரு நம்ம ககனை. எஸ்பி சூர்யாவும் சும்மா இல்ல, நம்ம ககனை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. 2 பேத்துக்கு தான் சண்டையே அப்படிங்கிற மாதிரி எஸ்பி சூர்யா அடிக்க, நம்ம ககன் இவங்க 2 பேரும் மாறி ஒரே சண்டை போட்டுக்கிட்டு ஒரே பிரச்சனை ஆயிட்டா. கடைசி பார்த்தா நம்ம எஸ்பி சூர்யாவை வந்து மயக்க நிலைக்கே ஆயிடுறாரு. அந்த அளவுக்கு போட்டு அடின்னு அடிச்சு கும்மி அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அந்த அளவுக்கு அடிச்சுட்டு என்ன பண்றாங்க, பூமி என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ககன் வந்து அவரோட சட்டைய பிச்சுக்கிட்டு அதை வந்து வயிற்றுல அந்த ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அங்க வந்து ரத்தம் சொட்டக்கூடாதுன்னு சொல்லி கட்டிடுறாரு. வயிற்றுல கட்டிட்டு, உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் பூமி, நீ என்னை நம்பி வந்திருக்கிற, நீ என் உயிரை காப்பாற்றணும் தான் நீ என் கூட இவ்வளவு தூரம் போறான்னு, உனக்கு கண்டிப்பா நான் எதுவும் ஆக விட மாட்டேன் பூமி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னு நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் பூமி, என்ன பாரு பூமி, கண்ணு திறந்து என்ன பாருன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம பூமியோ கான்சியஸ்னஸ்ல இல்ல, அவங்க மயக்க நிலைமையில இருக்கிறாங்க. இப்படியே தூக்கிட்டு வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம பூமியோட காலில வந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப வயிற்றுல வர குண்டு போய் அந்த ரத்தம் வர சொட்டிக்கிட்டே இருக்கு. இவர் வந்து தூக்கிட்டு எங்க திக்கு தசை தெரியாம வந்து அங்க எங்கன்னு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. நம்ம ககன் வந்து பூமியை தூக்கிட்டு எங்க போறோன்னு தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. இங்க நம்ம சாரதா வந்து கேபியை பாக்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. மீரா வந்ததுமே முகத்தை தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சாரதா வந்தோன்னு அவங்களுமே ஐசியூக்குள்ளதான் இருக்கிறாங்க. உடனே இவங்க கையை பிடிச்சுக்கிட்டு என்ன பாருங்க அப்படின்னு சாரதா தொட்ட அடுத்த நிமிஷமே பார்த்தா கேபிக்கு வந்து கண்ணை மெதுவா திறக்கிறாரு. அசைவு தெரியுது. அப்படி நார்மலுக்கு வராரு. இப்பதான் அவர் இது வரைக்கும் வந்து கான்சியஸ்னஸ்ல இல்லாம இருந்தாருல, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படி கண்ணெல்லாம் தெரியுது, கண்ணெல்லாம் மிளிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு, ஆக்ஷன் எல்லாம் பண்றாரு, அசைவுது உடம்பு. உடனே என்ன பண்றீங்க, என்னாச்சு உங்களுக்கு, என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாரதா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாக்டர் வந்து திரும்பியும் வந்து கேபிஐ ஃபுல்லா செக்அப் பண்றாங்க. இப்ப அவங்களுக்கு பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், அவங்களுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் 2 நாள் அவங்க ஃபுல் அப்சர்வேஷன்ல இருந்தாங்கன்னா 2 நாள் கழிச்சு நீங்க கேபிஐ வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீரா, அதுதான் நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, கிளம்புன்னு சொல்லி மனசாட்சியே இல்லாம சாரதாவை வந்து அனுப்ப சொல்றாங்க. உடனே சரி நான் சொன்னது தானே, நான் கண்டிஷன் சொல்லி தானே இங்க வர சொன்னேன், போக சொல்ல முதல்ல அவளை இங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டுன்னு சொல்றாங்க. உடனே கண்டிஷனா என்னது அப்படின்னு சொல்லி கேபி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண் முழிச்சிட்டாருல. அவர் வந்து கேக்குறாரு, அது ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி சரி வந்து சமாளிக்கிறாரு.
அது ஒண்ணும் இல்ல, நீங்க கண் முழிக்கிற வரதான் அவன் இங்க இருக்கணும்னு சொன்னேன். அவன் நீங்க கண் முழிச்சிட்டீங்கல்ல, இப்ப அவ எதுக்கு இங்க இருக்கணும், அவ்வளவுதான், அதனாலதான் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போக சொன்னேன். முதல்ல என் சாரதாவை இங்க இருந்து வெளியே போக சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லி மீராவை பார்த்து கேள்வியே கேட்கிறாரு. ஒண்ணு அதோட மட்டும் இல்லாம உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அந்த குடும்பம் தான், அவங்கள நீங்க உங்களுக்கு அந்த குடும்பம் என்ன இன்னும் உங்களுக்கு பெருசா தெரியுதா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ககனும் இவ்வளவு சேர்ந்துதானே இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாம சரி உளறிடுறாரு. மீராவே ஒரு கட்டத்துல உளறிடுறாங்க. அந்த போலீஸ ககன் தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது போலீஸ் ககன் தேடுதா? எதுக்கு? ஆமா, உங்களை கொல்ல பார்த்தான்ல, நீங்க எங்க அந்த பூரணிக்கு போய் நீங்க கன்னியாதானம் பண்ணிருவீங்களோ, நீங்க திரும்பி அவளுக்கு கன்னியாதானம் பண்ணக்கூடாது, நீங்க திரும்பியும் அந்த உங்க பொண்ணு பூர்ணிய பார்க்க போக கூடாதுங்கிற வெறுப்புல கோவத்துல தானே உங்களை கொல்ற அளவுக்கு துணிஞ்சுட்டான். பின்ன அவனை என்ன பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. உடனே கேப்பி, என்ன மீரா பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா, அவன் என்னோட பையன், அவன் என்னோட ரத்தம், அவனே என்ன கொல்ல பாப்பானா, அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது, அவன் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணிருப்பான்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சாரதாவும் இதுதான் நானும் சொல்றேன், ககனை நல்லா புரிஞ்சுக்கிட்ட யாருமே இந்த மாதிரி ஒரு பழிய ககன் மேல போட மாட்டாங்க, ககன் எப்பவும் அந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அப்பா, இப்போ என் பையன் எங்க இருக்கான் அப்படின்னா, ஐயோ அப்பா நீங்க பதறாதீங்க, ககனா பத்திரமா தான் இருக்காங்க, பாதுகாப்பா தான் இருக்காங்க, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு அடுத்து இல்ல நான் உடனே பாக்கணும். ஐயோ அப்பா நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, நீங்க இப்போ ஓய்வெடுக்க வேண்டிய நேரம், உங்களுக்கு இப்போ உடம்புல வேற பிரச்சனை இருக்குப்பா, நீங்க உங்க உடம்பெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, இப்போ நீங்க தயவு செஞ்சு ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கப்பா. இல்ல எனக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை, என் பையன் மேல இவ கேஸ் கொடுத்துருக்காளா, நான் அந்த கேஸை வாபஸ் வாங்கணும், நான் என் பையனை உடனே பாக்கணும், என் பையனுக்கும் இந்த நடந்த சம்பவத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, நான் சொல்லணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி இவரோ இங்க ஹாஸ்பிட்டல்ல இங்க போராடிட்டு இருக்கிறாரு. இங்க ககன் பார்த்தா அப்படியே தூக்கிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. எங்க திக்கு திசை தெரியாம அவருக்கும் ஃபுல்லா அடிபட்டு இருக்கு. அப்படியே நேரா ஒரு ரோடு வருது, அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாரு. வண்டி எதுவுமே வரவே இல்லை, அதுவே ஒரு பெரிய மலை வீழ்ச்சி இருக்கிற இடம் மாதிரிதான் இருக்கு. எந்த சுத்தி என்ன நடக்குது எதுவுமே, அங்க ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லை, அப்படியே வந்துட்டே இருக்கிறாரு. வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா இங்க ரத்தம் சொட்டி அவங்க வர்ற இடம் ஃபுல்லா தடமா மாறுது. நம்ம ககன் பூமி வந்துட்டு இருக்காங்களா, காலில் வர அடிபட்டு இருக்குல்ல, அந்த ரத்தம் சொட்டி இவங்க எந்த இடத்துல நடந்து வராங்களோ அப்படி லைன் போட்ட மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க ககன் பூமி. உடனே இந்த நேரத்துல சரச்சந்திரா எஸ்பி சூர்யாவுக்கு கால் பண்றாரு. அவரே அடிச்ச மயக்க நிலைமையிலதான் இருக்கிறாரு. போன் அடிச்சோன்னு எடுத்துட்டு என்ன அவங்கள புடிச்சியா, அந்த ககனை புடிச்சியா? இல்ல சார், என் கண்ணுல மாட்டி என் கையில சிக்காம போயிட்டாங்க, இப்பதான் சார் என்ன அடிச்சு போட்டுட்டு அவன் உங்க பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் சார், அவன் உயிர் தப்பிக்கிறதுக்காண்டிதான் உங்க பொண்ணு அவன் பகடக்காய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த இதுல பூமிக்கு நிறைய அடிபட்டு இருக்கு, பூமி உயிர் இப்ப ரொம்ப ஆபத்துல இருக்கு, உங்க பொண்ணு பூமிக்கு என்ன வேணா நடக்கலாம், அவ உயிரே கூட இல்லாம போகலாம், நீங்க எவ்வளவு சீக்கிரம் அந்த ககனை பிடிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க பொண்ணை காப்பாத்தலாம், இல்லைன்னா உங்க பொண்ணோட உயிர் போயிரும் சார் அப்படின்னு சொல்லி. ககன் தான் எல்லாத்துக்கும் காரணம், உங்க பொண்ணுக்கு இந்த நிலைமைக்கே ககன் தான் காரணம், ககன் இவ்வளவு தூரம் பண்ணனாலதான் உங்க பொண்ணு இப்போ அனுமதி இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ககன் பக்கம் எல்லாத்தையும் திருப்பி விட்டுறாரு. இவன் தான் துப்பாக்கியால சுட்டான், கண்ணு வச்சு ஷூட் பண்ணாங்கிற விஷயத்த சொல்லாம ககனாலதான் எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்லி அப்படியே சரச்சந்திரா கிட்ட மாத்தி சொல்லி அவர் இன்னும் கோவத்தை கிளப்பி விட்டுறான். இப்போ நான் போய் தேடுறேன், அந்த ககன் மட்டும் இப்ப கையில பட்டான், அவனை நான் துப்பாக்கி இருக்குதான் அவன் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரச்சந்திரவோ கோவத்துல வந்துகிட்டே இருக்கிறாரு. அடுத்து பார்த்தா இவரும் கரெக்டா ககன் பூமி இருக்கிற அதே ரோடுக்கு வந்துட்டாரு. ஆனா அவங்க ரொம்ப தூரம் முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்துட்டாரு, எந்த சாட்சியுமே இல்லையே, இங்க கண்ணு கட்டின துருவரை எங்கேயுமே இல்லையேன்னு சொல்லி தேடிட்டே இருக்கிற இந்த நேரத்துல பார்த்தா இவர் தேடிட்டே இருக்கிறாங்க. எஸ்பி சூர்யா பார்த்தா அங்க கேப்டேன்னு சிரிச்சுட்டே இருக்காரு. டே ககன், நீ செத்தடா, அவன் வாழ்க்கை இதோட முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லி அவரு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு எஸ்பி சூர்யா. உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா கீழே ரத்தம் சொட்டிட்டே இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன்ல, பூமி காலில் அடிப்பட்ட ரத்தம் அப்படியே சொட்டிட்டே வரும்னு, அதை ஒரு அடையாளமா எடுத்துட்டு இப்ப சரச்சந்திரா இங்க என்ன ரத்தம் சொத்திக்கிட்டே இருக்கா, அப்போ கண்டிப்பா இந்த வழியா தான் போயிருக்கணும்னு சொல்லி இவர் துப்பாக்கி எடுத்துட்டு வேகமா நடந்து வந்துட்டே இருக்கிறாரு. இவர் வேற பூமி வேற தூக்கி இருக்காரு. ஆல்ரெடி ககனுக்கு வர அடிபட்டு இருக்கனால அவரால் நடக்கவே முடியல, ரொம்ப மெதுவா நடந்து போயிட்டு இருக்கிறாரு. உடனே பூமி உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லி இந்த நேரத்துலயும் பூமியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அது பார்த்தா 2 தாத்தா வராங்க, வேலை செஞ்சுட்டு அந்த வழியா வந்துட்டே இருக்கிறாங்க. ஐயா இங்க ஆஸ்பத்திரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ககன் கேட்டுட்டு இருக்கிறாரு. ஐயோ ஆஸ்பத்திரியா, அதுக்கு இன்னும் 2 மைல் தாண்டி போகணுமே, இந்த நீர்வீழ்ச்சி இடம் இருக்குல்ல அதை தாண்டி போனாதான் ஆஸ்பத்திரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அடிபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பூமி உனக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன்னு சொல்லி இவர் வேற போய்கிட்டே இருக்கிறாரு. நாளைக்குதான் முக்கியமான இது சரச்சந்திரா ககனை என்ன பண்ண போறாருங்கிறத நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்ம லக்கி சீரியல் ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. உங்க தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.